ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்ஜி சேனல். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே ஃபஸ்ட்டு சொல்கிறது ஓலா. இதுக்கு அடுத்தது தான் ஏத்தர், டிவிஎஸ், பஜாஜ், அடுத்தது பிகாஸ், கொம்மாக்கி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் இந்தியாவில் நிறையா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனிலாம் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் ஒரு பிரபலமான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பேசிக்காக வச்சு மொசோட்டிக் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி நிறைய மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கம்மியான விலையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒரு நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன், ஃபெசிலிட்டி, ஃபீச்சர்ஸு, ரேட்டு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரி நான் அடுத்தடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றின வீடியோலாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்கூட்ரு 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. அதாவது பேட்டரி கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கம்மியாக ஒன்று, அதிகமாக ஒன்று கிடைக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் மைலேஜும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும், கம்மியாக கொடுக்கும். ஸோ நீங்கள் வண்டி வாங்கும்போது எவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி வாங்குறீங்கன்னு பார்த்துங்க. அதை பொறுத்து தான் மைலேஜும் ரேட்டு வந்து மாறும். அது எவ்வளோ கெப்பாசிட்டி, எவ்வளோ மைலேஜ் அப்படிங்கிறத நான் இப்போ வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்கூட்டரில் சைட் ஸ்டாண்டு கட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சைடு ஸ்டாண்டு வந்து போட்டுருந்துச்சுன்னா வண்டியை உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போக முடியாது. வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும். அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரிவர்ஸ் ஆப்ஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த சந்தில் கொஞ்சம் ரஷ்ஷான ஏரியாலாம் போகிறீங்கன்னா, டிராஃபிக்லாம் போகிறீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ஆப்ஷன் யூஸ் ஆகும். அடுத்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்லா ஸ்கூட்டரில் கொடுக்குற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யூஎஸ்பி சார்ஜ் போட்டு நீங்கள் வந்து சி டைப் மொபைல் இருக்குல்ல, அதை வந்து வண்டியிலே வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ட்வின் டெலிஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. அதுவே பேக்கில் அப்படி பார்க்கும்போது டியூயல் ஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது டபுள் டிஸ்க், அதாவது ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்லேயும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து டிஸ்க் தான். ஸோ இந்த ஸ்கூட்டரில் வந்து ட்ரம் வராது. நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது LiFeP04 பேட்டரி தான் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. நான் ஆரம்பத்தில் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், அதாவது 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு. அதாவது 2kW ஒன்று, 3kW 2 கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி பேட்டரி இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். அடுத்து கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2kW வந்து 1.65 kWh, அதுவே 3kW போகும்போது 2.5 kWhல இருக்குது. அந்த வாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2kW 76.8 வரும். இதுவே 3kW போகும்போது 76. ரெண்டுமே வந்து சேமாக தான் வரும். பேட்டரி யூசேஜ் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 21.5 Ah வரும் 2kW, அதுவே 32.6 வந்து 3kW வரும். ஸோ வேரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேட்டரிக்குமே 3 வருஷம் வேரண்டி தான். இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதே மாதிரி சார்ஜருக்கும் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 6 மாதம் வந்து சார்ஜருக்கு வந்து வாரண்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2kW பேட்டரி நீங்கள் போட்டிங்கன்னா 4 மணி நேரத்துலேயே வந்து சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதுவே 3kW போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 ஹவர்ஸ் சார்ஜ், அதாவது 6 மணி நேரம் ஆகும் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. சார்ஜ் வந்து நீங்கள் வீட்டில் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போகிறனாலும் போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுத்தில் நீங்கள் எங்கே வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் அந்த அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் டவுட் வரும், இதில் வீட்டில் போடலாமா இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போடலாமா. ஏன்னா சில ஸ்கூட்டர்லாம் சார்ஜ் ஸ்டேஷனில் மட்டும் தான் போட முடியும், உங்களால் வீட்டில் போட முடியாது. ஸோ இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியமே கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒன்று என்னென்னா மைலேஜ். சிங்கிள் சார்ஜில் 2kW நீங்கள் பேட்டரி போட்டிங்கன்னா 100 km வரைக்கும் சாலிடாக மைலேஜ் கொடுக்கும். இதுவே 3kW பேட்டரி போட்டிங்கன்னா உங்களுக்கு 120 km வரைக்கும் மைலேஜ் சாலிடாக கொடுக்கும். ஸோ வந்து 2 பேட்டரி நீங்கள் போட்டாலும் சாலிடாக 100 km வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். அந்தளவுக்கு ஒர்த்தான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். நீங்கள் லாங் எடுத்துகிட்டு போனால் ஒர்க் பண்ணலாம், ரெகுலர் ஒர்க்குக்கு எல்லா விதமான யூசேஜுக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து மைலேஜ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹை ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடும் நல்லாயிருக்கும், பிக்கப்பும் நல்லாயிருக்கும், மைலேஜும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கூட்டர் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே ஒர்த்தபுளாக இருக்கும். லேடிஸ்லேருந்து ஃபேமிலி மேனு, ஜென்ஸ் மேன், வயசானவங்க, சின்ன பசங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். வண்டி லுக்கும் வந்து நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் ஸ்கூட்டர், அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே தயாரிச்சதுனால சர்வீஸ் சென்டரும் நிறையா இருக்குது இங்கே. அதேமாதிரி ஷோரூமும் அவைலபிளாக இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்பேரும் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். டிரைவிங் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. லைட் அப்படின்னு பார்க்கும்போது ஹெட்லைட் வந்து எல்இடி ப்ரொஜெக்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே பேக்கில் போகும்போது அங்கே எல்இடி ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எல்இடிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பல்பு கொடுக்கல, அதேமாதிரி ஹாலோஜன் கொடுக்கல. ஸோ நீங்கள் தாராளமாக வண்டி வாங்கினீங்கன்னா பிரைட்டாக இருக்கும், லைட்டு நல்லா லுக்காகவும் இருக்கும். மோட்டார் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டாரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமுன்னு பார்க்கும்போது டுப்ளர் வீலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து அலாய் வீலில் கொடுத்துருக்காங்க. அதுவே பேக் சைடும் போகும்போது அங்கேயும் வந்து அலாய் வீல் தான். ரெண்டுமே வந்து அலாய் வீலில் வந்து கொடுத்துருக்காங்க.
டயர் அப்படின்னு பார்க்கும்போது 10 இன்ச்சுக்கு டியூப்லெஸ் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல்லையும் சரி பேக் வீல்லையும் சரி ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 165 mm வந்து கொடுத்துருக்காங்க. கர்வ் வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2kW பேட்டரி போட்டிங்கன்னா 93 கிலோ இருக்கும். இதுவே 3kW போட்டிங்கன்னா 100 கிலோ இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமானால கொஞ்சம் பேட்டரி வந்து வெயிட்டாக இருக்கும். அதனால் வந்து வெயிட் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு லோ பேட்டரி அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பேட்டரி வந்து லோ ஆயிடுச்சு, சார்ஜ் தீர போகுதுன்னா உடனே உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் காட்டும். சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டு தான். அது நல்லாயிருக்கு. ஃபேட்டாக இருந்தாலும் சரி ஸ்லிம்மாக இருந்தாலும் சரி 2 பேர் தாராளமாக போகலாம். அதேமாதிரி பேசஞ்சர் ஃபுட் ரெஸ்ட்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பீடாமீட்டர் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டிஜிட்டலில் இருக்குது. அடிஷனல் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 19 லிட்டர்ஸ்க்கு பாக்ஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஹெல்மெட்டு, திங்ஸு, லக்கேஜ் இது எல்லாமே இதில் வச்சுக்கலாம். மோட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் பிஎல்டிசி மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹப் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டாருக்கு வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரிக்கும் மோட்டருக்கும் 3 வருஷம் வந்து வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பேட்டரி லெவலு, ஸ்பீடு, மைலேஜு, கிளாக்கு இது எல்லாமே இதில் வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வண்டி வாங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா எல்லாருக்கும் வர ஒரே பிரச்சனை என்னென்னா எந்த கலரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா. ஏன்னா சில பேர் நினைக்கிற கலர்லாம் கிடைக்காது. அந்த பிரச்சனை இதில் இல்லவே இல்லை. ஏன்னா இதில் 11 விதமான கலர் ஆப்ஷனில் இருக்குது. வண்டி ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குது. நீங்கள் வேணுங்கிற கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 11 விதமான கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் புஷ் பண்ண ஸ்டார்ட்டு, இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ரிமோட் ஸ்டார்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரிமோட்லேயே ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். மைலேஜ் அப்படின்னு வரும்போது சிங்கிள் சார்ஜில் 100லேருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது பெட்டராக தான் இருக்குது. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷனும் சரி ஃபீச்சர்ஸும் சரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது இந்த ஸ்கூட்டரில். அடுத்து இந்த ஸ்கூட்டர் நம்ம ஊரில் தயாரிக்கிறதுனால நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இங்கே ஸ்பேர்ஸும் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் சர்வீஸ் சென்டர் நிறையவே லோக்கலில் இருக்கிறனால எந்த ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அடுத்து இந்த ஸ்கூட்டர் மாடல் அப்படின்னு வரும்போது ஃப்ளையோ ஜென் 2 இந்த ஸ்கூட்டர் ஆக்சுவலாக 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. 2kW கிடைக்குது, 3kW பேட்டரி கெப்பாசிட்டி கிடைக்குது. ஸோ 2 வேரியண்ட் வந்து கிடைக்குது. வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் வந்து வரும், மைலேஜ் வரும். நீங்கள் வந்து எது வாங்குறியோ அதை பார்த்து வந்து செக் பண்ணிங்க எந்த ஸ்கூட்டர் எந்த கெப்பாசிட்டி அப்படின்ட்டு. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது 84,000லேருந்து 99,000 வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஆனோட ப்ரைஸ் வரும்போது ஒரு 5,000 இல்லை 8,000 வந்து அதிகமாகும். அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்கூட்டர் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் புக் பண்ணி வாங்கலாம். இல்லை ஷோரூமில் தான் வாங்கணும்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே பக்கத்தில் நியர்பை லொக்கேஷனில் அத்தாரிட்டி டீலர் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுவோம். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொன்னாங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது விலை சிட்டி.